ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மெந்தேக்கீரை பிட்லா. ஓகே, திஸ் will be very tasty and it will be little different and it will be very nice. So I thought I will share with you. இதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு மெந்தேக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வேணுங்கிற சாமான் எப்படின்னா, இது நல்லா கொதிச்சு லாஸ்டில் இந்த கொத்தமல்லியை போடணும். இதுக்கு தேவையான வெல்லம், இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் தாளித்து கொட்டும்போது இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் புளியை எடுத்துட்டு நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பசையாக புளியும் பசையாக வெல்லம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பு இருக்கும். பட் இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பருப்பும் அதுக்கு கொஞ்சம் ஒயிட் சன்னாவும் சேர்த்து நல்லா வெந்து வச்சுட்டுருக்கேன் ஆல்ரெடி. இதுக்கு ஒயிட் சன்னாவோ இல்லை பிளாக் சன்னாவோ இல்லைன்னா கடலைக்காயோ இல்லைன்னா பட்டாணியோ இல்லை தட்டைப்பயிரோ எது வேணால் போடலாம். பட் அந்த காழும் சேரும்போது அந்த பருப்பும் சேரும்போது இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் ஐ கேன் டெல் யூ. ஓகே, இதுக்கு ஆட் பண்ண போகிறது ஒரு பிட்லா பொடி விச் ஐ ஹவ் ஆல்ரெடி மேட் அண்ட் கெப்ட். முதல்ல நான் அடுப்பில் இந்த கல்சட்டியில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அது நல்லா தலைக்கிறது. இந்த சமயத்தில் நான் இந்த மெந்தேக்கீரையை அதில் போடுறேன். இது கொஞ்சம் வேகிற சமயத்தில் நம்ம உப்பும் வெல்லமும் அதில் சேர்க்கலாம். இப்போ அந்த கீரை வெந்தாச்சு. நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணேன். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா பொங்கி வருமேன்னுட்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பும் வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த உப்பும் வெல்லமும் அதில் சேரட்டும். இது உப்பு வெல்லத்தோட நல்லா தழைச்சாச்சு, நல்லா சேர்ந்தாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் இந்த பிட்லா பொடியில் ஒரு 2 3 4 5 டீஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதான், 5 டீஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இது போட்டு கொஞ்சம் தலைக்கட்டும். கொஞ்சம் இது கொதிச்சதுக்கு அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்க்கலாம். புளியை எப்போதுமே கொஞ்சம் லாஸ்டில் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதோட சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ அந்த பொடி போட்டு நல்லா கொதிச்சாச்சு. இந்த சமயத்தில் நான் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி ஜூஸ் அதில் விடுறேன். இப்போ புளி போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் இந்த பிட்லா பொடியை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. நான் எப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்கை திருப்பியும் கொடுக்குறேன். ஸோ இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இன் கேஸ் இஃப் யூ மிஸ் தட் யூ கேன் லுக் இன் டு தட் அண்ட் தென் மேக் திஸ். இப்போ இது புளி விட்டு நல்லா கொதிச்சாச்சு. இந்த சமயத்தில் நான் இந்த நம்ம வெந்து வச்சுருக்கிற பருப்பு அதில் சேர்க்க போகிறேன். பருப்பும் அந்த ஒயிட் சன்னாவும் இப்போ பருப்பு நல்லா கொதிச்சு அது ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதில் சேர்க்குறேன். ஸோ இதோட சேரும்போது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதுக்குள்ளே நான் இங்கே பாண்டியில் தாளிச்சு கொட்டுறதுக்கு இல்பு சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகும் ஜீரகமும் போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் கூட தேங்காய் போட்டு மிளகாய் தேங்காயை கொஞ்சம் போட்டு வறுத்து போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இந்த இதில் தேங்காய் போடலை. ஏன்னா நான் இந்த இதில் ஜாஸ்தி கொப்பரை போட்டுருக்கேன், அதனால போடலை. நீங்கள் வேணும்னா அதில் துளியூண்டு போட்டு கொஞ்சம் மேலாக அதை வறுத்து போட்டால் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இதில் நிறைய தேங்காய் இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால போடலை. நல்லா கொதிச்சாச்சு. நான் தாளிச்சு கொட்டியிருக்கிறது அதோட ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது பிட்லா ரெடி ஆகிடுது. ஸோ தாளிச்சு கொட்டினதையும் போட்டோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் இட் இஸ் ரெடி டு சர்வ். கமகமான மணக்கிறது. இந்த
பிட்லா வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோம், அதில் ஒரு கசப்பு இருக்குன்னே சொல்ல முடியாது. இட் பி வெரி டேஸ்டி. ஏன்னா புளி, உப்பு, வெல்லம் கொஞ்சம் பசையாக போட்டிருக்கனால இட் பி வெரி வெரி டேஸ்டி. அப்புறமா இந்த பிட்லா கூட எனி தேங்காய் கறி, லைக் வாழைக்காய் கறியோ இல்லைன்னா முட்டைக்கோஸோ இல்லை கேரட்டோ பீன்ஸோ எந்த கறி வேணாலும் தேங்காய் போட்ட கறி இட் பி வெரி நைஸ். இந்த பிட்லா வந்து நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறமா உப்புமா குழக்கட்டைக்கு, உப்புமாக்கு, ஓகே. ஸோ எதுக்குமே அந்த சப்பாத்தி கூட இது தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ. பாய்.